லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆபீஸ் போற வழியில தானே ஜோசியர் வீடு இருக்கு. நான் உங்க 2 பேரையும் ஜோசியர் வீட்டுல இறக்கி விட்டே போறேன். சீதா ஏன் சஞ்சீவ ஜோசியர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு இவ்ளோ யோசிக்கிறா? ஸ்ரீஜா, ஏய், எனக்கு இந்த காத்து கேட்கிற மிஷின் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, எப்படி வாங்கி கொடுப்ப? ஐயோ அம்மா, அத கேக்குற நேரமா இது? சும்மா இரு. இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவ என் மேல இப்படி கோவப்படுறா? என்னத்த யோசிக்கிறீங்க? வாங்க கிளம்பலாம். சரி. அபியும் சீதாவும் இப்ப எதுக்கு ஜோசியரை பார்க்க போறாங்க? ஜோசியர் என்ன சொல்றாருன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கணுமே. அம்மா வா. எங்கடி? ஐயோ சொல்றேன் வா. வா இருடி. வா. சரி சஞ்சீவ், நீ ஆபீஸ் கிளம்பு. சரிம்மா, வரேன். வா. அப்பா. மா, சுத்தி சுத்தி திரும்ப நம்ம வந்த தெருவுக்கே தான் வந்துட்டு இருக்கோம். மா, இங்க பாருமா, ஜோசியர் வீடு எங்க இருக்கு? என்னது? சோன் பப்படி வேணுமா? போடி லூசு, பக்கத்து தெருவுல போகும்போதே கேட்கலாம்ல. இப்ப கேட்டுட்டு இருக்க, அது அங்க போச்சு. போ. ஜோசியரே. வாங்க சீதாமா, உட்காருங்க. உட்காரு. வணக்கம். அம்மா, நீ என்ன ரொம்ப டென்ஷன் படுத்துற. நான் சொல்றத கவனி. இங்க ஜோசியர் வீடு எங்க இருக்கு? ஓ, ஜோசியர் வீடா? அதுதோ அந்த 2வது வீடுதான். இங்க இருக்கா? மா, இந்த தெரு பக்கம் தானேமா 2 வாட்டி வந்துட்டு போனோம். அப்பவே நீ சொல்லிருக்கலாம்ல இதுதான் ஜோசியர் வீடுன்னு. நீ சோன் பப்படி கேக்குறியோ நினைச்சேன்டி. சரி, இப்பயாவது சொன்னியே. உள்ள என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். வா வா. போ. ஜோசியரே, நான் சொன்னேன்ல, பாப்பாக்கு ஜாதகம் எழுதுற வேலையா? சொன்னீங்க. அபிஜாதகமும் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? கொண்டு வந்திருக்கேன் ஜோசியரே. அபி, உன் ஜாதகத்தை கொடுமா. சாரி. பரவாயில்லம்மா, கொடுங்க. அபிக்கு ஜாதகம் பாக்குறாங்க. அவங்களெல்லாம் விட்டு போற நேரம் வந்துருச்சு. அபி சாவாலா மாட்டாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சீதா இங்க வந்திருக்காளா? ஆனா அபிய வச்சுக்கிட்டே அவளுக்கு ஜாதகம் பாக்குறா. ஒரே குழப்பமா இருக்கே.
அத்தை, என்னத்த, நம்ம பாப்பா ஜாதகம் தானே எழுத வந்தோம். ஆனா ஜோசியர் ஏன் ஜாதகத்தை வச்சு சோழியெல்லாம் போடுறாரு? இல்ல அபி, ஜோசியர் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அபிக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னுச்சு. நீங்க ஜாதகத்தை பார்த்து எங்க குலசாமி சொன்னது சரியா இல்ல எல்லாமே என் கற்பனையான்னு சொல்லணும். அபி, உன் மகளுக்கு முதல் தடவையா ஜாதகம் எழுத போறதுனால நீ இந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம வீட்டு வாசல்ல இருந்து நேரா ஒரு 10 அடி தள்ளி வச்சிட்டு வா. சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துரு. இந்தா. சரிங்க ஐயா. அபிய பத்தி சொல்லும்போது அபி இருந்தா சிக்கல்னு ஜோசியர் அபிய வெளியே அனுப்பிட்டாரு. ஏ ஸ்ரீஜா, எதுக்குடி ஜோசியரு அபி கையில எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அபி வெளியில அனுப்பிச்சிட்டாரு? அபி சாக போறான்னு அவளை வச்சுட்டு எப்படி சொல்ல முடியும்? அதான் ஜோசியரு நாசுக்கா அவளுக்கு எலுமிச்ச பழம் கொடுத்து வெளியே அனுப்பிட்டாரு. நான் என்ன கேட்டா நீ என்னடி சொல்ற? கார் வெளியில பார்க்கிங் பண்ணிருக்கா. நம்ம வாடகை கார்ல எல்லாம் வந்தோம். அதான் நம்மள விட்டுட்டு போயிடுச்சா? மா, என்னால முடியல. சும்மாரு. முந்திரி பழம் தானே, நம்ம போகும்போது அது வாங்கிக்கலாண்டி. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. மா, உனக்கு சொன்ன மட்டும் அப்படியே இந்த காதுல கேட்டுமா? மூடிட்டு நில்லு. ஓஹோ, அதுக்கு தான் அபிய வெளியில போ சொன்னாங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸ்ரீஜா, நான் சோழி போட்டு பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, உங்க வீட்ல கூடிய சீக்கிரம் ஒரு மரணம் நிகழப் போகுது. என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. என்ன ஜோசியரை சொல்றீங்க? மரணமா? யார் சாக போறா? சோழிய உருட்டி பார்த்ததுல எனக்கு சரியா தெரியல. ஆனா சிவனுக்கு பூஜை பண்ணி தியானத்துல உட்கார்ந்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும். நீங்க உங்க மருமகளை வீட்டுக்கு அனுப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. நான் பூஜையில உட்கார்ந்து மரணிக்க போறது யாருங்கறத சொல்லிடுறேன். சரி ஜோசியரே, நான் அபிகிட்ட ஏதாவது சொல்லி வெளியில அனுப்பிட்டு வந்துடுறேன். சாக போறது அபிதா. அபி, என்ன ஆச்சுமா? ஒன்னும் இல்ல அத்தை, கவனிக்காம நிலையில லேசா இடிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். என்னத்த ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்ல அபி, ஜோசியர் பாப்பா ஜாதகத்தை எழுதி கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு பக்கத்துல ஒருத்தவங்கள பார்க்க போகணும். நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நீ ஆட்டோல வீட்டுக்கு கிளம்பு. வீட்ல பாப்பா தனியா இருப்பாள்ல. ஆமா அத்தை, பாப்பா தூங்கி கண் முழிக்கிறதுக்குள்ள நான் போகணும். இல்லனா என்ன தேடுவா. இந்தாம்மா உன் போன். சரி அபி, பாப்பா பத்திரமா பாத்துக்கோ. பாத்து போயிட்டு வா. போ. சரிங்க அத்தை. பாத்து பத்திரமா இறக்கி விட்டுருங்க. அபி போமா. சஞ்சீவ், நீயும் அம்மாவும் ஜோசியரை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? இல்ல சஞ்சீவ், நான் மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அத்தை யாரையோ பார்க்கணுமா, பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க.
அம்மா யாரையோ பார்க்கணுமா? யாரை பார்க்க போறாங்க? அப்படிலாம் எதுவும் இருக்காதே. அபி அனுப்பி விட்டு தனியா ஜோசியர்கிட்ட ஏதோ கேட்க போறாங்க. என்ன சஞ்சீவ் அமைதியாயிட்ட? சரி, ஓகே, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா, நான் ஃபோன் பண்றேன். சரி சஞ்சீவ். தனியா ஜோசியர்கிட்ட கேட்குற அளவுக்கு அப்படி என்ன? யாருக்கு ஆபத்து? ஆபத்தா? நீ எதை பத்தி கேக்குற சஞ்சீவ்? நீங்க இப்ப ஜோசியர்கிட்ட ஏதோ ஆபத்துன்னு சொன்னீங்களேம்மா, அத பத்தி தான் கேக்குறேன். நான் ஜோசியர்கிட்ட ஆபத்துன்னு சொல்லலையேப்பா. ஓம் அப்பா போற்றி, ஓம் அரணே போற்றி, ஓம் அரசே போற்றி, ஓம் அமுதே போற்றி, ஓம் அழகே போற்றி, ஓம் அத்தா போற்றி, ஓம் அற்புதா போற்றி, ஓம் அறிவா போற்றி, ஓம் அம்பலா போற்றி, ஓம் அரியோய் போற்றி, ஓம் அருந்தவா போற்றி, ஓம் அணுவே போற்றி. ஸ்ரீஜா, என்ன பூஜை நடக்குது? மா கொஞ்சம் மூடிட்டு இரு. மூடித்தான் வச்சிருக்காங்க எல்லாத்தையும். என்ன இப்போ? ஏய், ஏண்டி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிற? மா பின்னாடி பாரு, சஞ்சய் வந்திருக்கான். ஐயோ, ஏய் சஞ்சீவ் நம்மள பாத்துட்டு வரானா? அதுதான் எனக்கும் தெரியல. ஏய் வாடி வாடி ஒளிஞ்சுக்கலாம். சரி வா ஒளிஞ்சுக்கலாம். என்னடி இவன் நம்ம இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கான்? அவனும் நம்மள மாதிரியே சீதா என்ன பண்றான்னு பார்க்க வந்திருக்கானோ? அம்மா இப்பவாவது கரெக்டா சொன்னியே. சரி வா, நம்ம இங்க இருந்து அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்கிட தீவினைமாளும், சிவ சிவ என்கிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சீதம்மா, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லார் பேரையும் சின்ன சின்ன சீட்ல எழுதி இந்த குடுவையில போடுங்க. ஜோசியரே, சொல்லுங்க. எங்க பாப்பா கொண்டு எல்லார் பேரையும் குடுவையில எழுதி போட்டு. நம சிவாய. சீதம்மா, இந்த குடுவையில உங்க குடும்பத்து ஆளுங்க பேர் மட்டும் இல்லாம ஒரு வெத்து சீட்டும் இருக்கும். இப்போ நான் இந்த குடுவைய குலுக்கி ஈசன் முன்னாடி வைப்பேன். நீங்க ஈசனை நினைச்சு வேண்டிக்கிட்டு இந்த குடுவையில இருந்து ஒரு சீட்டை எடுக்கணும். சீட்ல யார் பேரு வர்றதோ அவங்க தான் மரணிக்க போறது. மரணிக்க போறதா? என்ன சொல்றாரு இவரு? ஒண்ணுமே புரியல. அழாதீங்க சீதாம்மா. பேரு எழுதாத வித்து சீட்டை நீங்க எடுத்தா உங்க குடும்பத்துல யாரும் மரணிக்க மாட்டாங்க. நம்பிக்கையோட சீட்டை எடுங்க. கடவுளே, நான் எடுக்க போற இந்த சீட்ல ஒண்ணு என் பேர் வரணும், இல்லன்னா வெத்து பேப்பர் வரணும். வேற யார் பேரும் வந்துடக்கூடாது.
ஏ ஸ்ரீஜா, ம் அங்க என்னடி நடக்குது? மா பேசாம இருமா, பாருங்க. சீட்டு எடுங்கம்மா. யார் பெருமை இல்லன்னு சொல்லுங்க ஜோசியரே. சீட்ல பேர் இருக்குமா? சீட்ல அபி பேர் வந்திருக்கணும். சீட்ல ஏன் பேர் தான் வந்திருக்கணும். அந்த ஈஸ்வரன் ஏன் உயிரை எடுத்துக்கட்டும், மத்த யாரையும் ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. அந்த ஈசன் உங்களை ஏமாத்திட்டாமா? சீட்ல வந்திருக்கிற பேரு உங்க மருமக அபி பேரு. ஐயோ, நான் யார் பேர் வரக்கூடாதுன்னு இவ்வளவு பயந்தேனோ அவ பேரே வந்துருச்சு. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏய் ஸ்ரீஜா, சீதா எதுக்குடி அழுவுறா? அம்மா சொல்றேன் இரு. சொல்றேன்னு சொல்றா, ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறா. நானும் எவ்வளவு நேரம் தான் ஊமை படம் பாக்குற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்கிறது. அபி என் மருமக இல்ல, என் வீட்டு குலசாமி. எங்க சாமி எங்களை விட்டு போயிட்டா நான் என்ன செய்வேன்? எங்க குடும்பத்தோட அஸ்திவாரமே ஆடி போயிடும். வாழ்ந்து முடிச்சு வயசான பாவினா நான் செத்துருக்கலாம். வாழ வேண்டிய என் மருமக இந்த சின்ன வயசுல ஏன் சாகணும்? அபி தான் வாழ்க்கை முழுக்க யாருமே அனுபவிக்க முடியாத கஷ்டத்தை அனுபவிச்சா. இப்பதான் குழந்தை குட்டியோட இப்பதான் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கா. ஆரம்பிக்கும் போதே அவ ஆயுசு முடியணுமா? கடவுளே, ஈஸ்வரா, உனக்கு இறக்கமே இல்லையா? யாருக்குமே தொல்லை தராத, எதிரி கூட நல்லது நினைக்கிற ஏன் அபிக்கு ஏன் இப்படி பண்ண? என்னால அபி சாக போறத தாங்கிக்க முடியலையே. என் புள்ள சஞ்சீவுக்கு இது தெரிஞ்சா இத அவன் எப்படி தாங்கிப்பான்?
என்னம்மா அதெல்லாம்? இப்ப நான் கேட்டதெல்லாம் போய் தானே? அபி சாக மாட்டா தானே?